I know you. அதுதான் நம்ம பிடிச்சி இது பண்ணுறது உடனே நாகேஸ்வர் வருது. இது என்ன பாஷை? பாட்டி போட்டு வரும்போது எரிஞ்சு விழுவார். உடம்பு பூரா எறும்பு கடிச்சிக்கிட்டே இருந்தா அப்படி இருக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு நடிக்கணும். அஜித்துக்கு நடிச்சு காமிச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அது குத்தம் ஒன்றும் அறியாது அப்படிமா. பாஸ்கி எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி படம் எடுத்திருக்கேன். ஓ அப்படின்ற இடத்துலாம் நோட் பண்ணிப்பாரு. நம்ம குத்தணும் சார். வாடா எப்போ வந்த? நல்ல குத்தணும். இந்த சவுண்டு சேர்த்து வரக்கூடாது. தொட்டா போதும், ரொம்ப குத்தாத. ஆதித்யா டிவி ரசிகர்களே வணக்கம். என் பெயர் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் பாஸ்கி. இதை சொன்னோடனே நீங்க கூல் ஆயிட்டீங்க. நீங்க கூல் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும். பட் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் ஒரு ஃப்ளேவர் இருக்கு. பாத்தீங்களா? கேசர் பிஸ்தான்னு ஒன்று இருக்கு தெரியுமா? கேசர் பிஸ்தா ஃபண்டாஸ்டியாக இருக்கும். குங்குமப்பூ கரெக்ட் புஷ்டிங்க. ஐஸ்கிரீம்லேயே உங்களுக்கு அந்த கேசர் பிஸ்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒருத்தர் இருக்கார் சினி ஃபீல்டில். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிஸ்தான் படம் எடுத்தார். கேசர் கிடையாது, ஒரு கேஎஸ்ஆர், கேஎஸ் ரவிக்குமார் ஆஃப் பிஸ்தா, ஆல்வேஸ் அ பிஸ்தா. நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம் மிஸ்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களே. வணக்கம். பல வருஷமாக பார்த்துருக்கேன். அது என்ன நீ மட்டும் போடுறது? என்ன கண்ணாடியா? ஓ, நீங்க அந்த நான் எங்க போடணுமோ அங்க போடுவேன். நீங்க தலையில போடுறீங்க. படைப்பாளர் ரம்யா கிருஷ்ணன் ரஜினி அந்த கண்ணாடியை போட்டு எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க போ வேற லெவல் 3D கிளாஸ் மாதிரி இருக்கு. இல்லை, நான் அது பாஸ்கெட் வந்தோடனே வண்டியில் இருக்கிற கூலிங் கிளாஸ் எடுத்துட்டேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? சரி, பார்த்துருக்கீங்க. உங்களை பார்க்காதவங்க யாருக்கு? ஐயோ. ஓகே சார், இப்போ வந்து டைரக்ஷனில் நீங்கள் வரணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். எப்போவுமே உங்கள் டைரக்ஷனில் வரப்போ இப்போ இந்த கடைசியாக உங்களை நான் பார்த்து அந்த ஜெயசிம்மாவா பாலகிருஷ்ணன் ட்ரெயினில் கூட அப்படி நிறுத்துவார். ஒரு என் படத்தில் நிறுத்த முடியாது. அவர் மேலே உங்க படத்துல சிலதெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. அப்படி பார்த்தாருன்னா ஊர்ல பில்டிங்லாம் கீழே விழுது. அவர் அந்த மாதிரி அவரை காமிச்சிட்டாங்க. அது வந்து அந்த மாதிரி படங்கள் சிலது ஓடிடுச்சு. அதனால அவர் அப்படி நினைச்சுக்கிறார். ஆக்சுவலா குழந்தை மாதிரி பாலகிருஷ்ணா வந்து அவர் என்ன சொல்றோமோ அதை செய்வார், அவ்வளவுதான். அந்த படத்துல அவர் குழந்தை மாதிரி. பட் அவர் ஒரு குழந்தை எடுத்துன்னு போயினே இருக்காரு. நீங்க கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றீங்க அந்த குழந்தை யாருச்சு. ஏன்னா உங்க ஸ்டைல் அது. தப்பன்னு ஓடி போய் ஒருத்தர் கணத்துல விழுவாங்க. நாங்க அப்படின்னு பார்ப்போம் யாருன்னு. அப்புறம் சொல்றேன், சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் கத்தியால குத்த போவாங்க, வேற ஒருத்தர் வாங்கிப்பாங்க. அப்புறம் சொல்றேன். நீங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல நான் ரைட் ஷோ தான் சொல்றீங்க நிறைய விஷயங்கள். பாகுபலியில படம் எண்டில் கட்டப்பா குத்துவாரு. ஏன் குத்தினாரு அப்புறம் சொல்றேன். அடுத்த படமே போயிடுச்சு. அப்படிலாம் அவங்க பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த சஸ்பென்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சத்தியமா சொல்றேன், அதுதான் என்டர்டெயின்மெண்ட். சும்மா ஜாலி ஒரு கியூரியாசிட்டி என்ன நடக்குது அப்படின்றது. பெஸ்ட் கியூரியாசிட்டி. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கட்சி சீன்ல பொண்ணமுள்ள மாதிரி ஒரு டவரிங் வில்லன்ல அப்படி வருது, அப்படி குத்த வரும் அறியாது அப்படிமா நாட்டாமே என்ன சொல்லுன்னு வேற எத்தனை படத்துக்கு அதே சொல்லுங்க. குத்தின உடனே அந்த வில்லன் விழும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிக்கிறீங்களா? யார் அதுன்ட்டு? ஒய்ஃபா, எதிர் வீட்டு லேடியா, ப்ரொடக்ஷன் மேனேஜரா, யார் குத்தினது? அப்படி சாஞ்ச உடனே பார்த்தா சிம்பிளா ஒரு லேடி பின்னால் நிற்பாங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து அந்த அப்போ புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வளோ படத்தில் எவ்வளோ சீரியலில் இதையே ஃபாலோ பண்ணி இப்போ அது வந்து நமக்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாஸ்கி எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்கேன். ஒரு வீட்டில் அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் தான் ஒருத்தர் கிண்டல் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கே தான் லவ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நினைக்கிறேன் என்னோட அருமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அருமை தெரியலன்னா நான் வருவேன். நான் இவ்வளோ வந்து மைக்கு முன்னாடி உட்காந்து வாட்ஸ்அப்ல உங்க காலை கொஞ்சம் போட்டோ அனுப்பிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார். டெய்லி இங்கே தான் இருக்க. இல்லை இன்னைக்கு ஓகே சார். ஏன்னா டெய்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ண தொட்டு கும்பிட்டுப்பேன். ஆமாம். சரி ஓகே. ஆக்சுவலாக உன்னை தான் பார்க்க முடியும். எதுக்கு? எவ்வளவோ வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அந்த ஹியூமரை விடாமல் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஹேட்ஸ் ஆஃப். நிஜமா தேங்க்யூ. அது வந்து நான் சும்மா எதிர்க்க சொல்லக்கூடாது. சரி, நீ என்ன இவ்வளோ போகும்போது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% போகிறோம். ஆடியன்ஸுக்கு ஒரே குழப்பம். நிஜமா உண்மைதான் பேசுகிறாங்களா? நானும் பார்க்குறப்ப எல்லா இன்டர்வியூ அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பாதியிலே கட் பண்ணி நீ அடுத்த கேள்விக்கு போயிடுற. அவங்க சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேற. யார் சொல்கிறது? இப்போ தான் கேட்குறேன் உங்ககிட்ட. நீங்கள் பதில் கரெக்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபுல்லாக கேட்பேன். இல்லை நான் நிறைய பார்க்குறேன்.
அது வந்து அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் மூளை அப்படி ஓடுது, சும்மா பயங்கரமாக உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாம் ஒரு வேலை செய்யுது. பட் அதுதான் உங்களுடைய ட்ரெண்டுன்னு வச்சுங்க, அதை மாற்றிக்காதீங்க. பஞ்சதந்திரத்தில் 5 பேரும் ஸ்டார் பர்ஃபார்மர்ஸாக இருக்காங்க. அது இன்ஃபேக்ட் பஞ்ச் தந்திரமாக இருக்கு. ஆளாலும் பஞ்ச் ஸ்டைலில் கட்சியாக இருக்காங்கல்ல. இப்போ இது வந்து ஓவர் டோஸ் ஆஃப் ஹியூமர். கிரேசி மோகன் கொடுக்குறதே ஓவர் டோஸ் ஹியூமர். இது ஓவர் ஹியூமர். ஒருத்தருக்கு வந்து கேரக்டர் வந்து ஒய்ஃபுக்கு பயந்தபடியாக இருக்கிறது, இன்னொருத்தர் படபடன்னு பேசுறது, கமல் வந்து அப்படி எல்லாத்தையும் நான் வச்சுன்னு ஒன்றாக பொழுது அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி ஹியூமர் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. அது ஒன்று. கிரேசி மோகன் வேற, நான் வேற, எல்லாரும் சேர்ந்து கலவையாக உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் நான் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா விட்டால் ஒரு சீனே 2.5 மணி நேரம் எடுப்பாங்க. 2.5 மணி நேரம் வர அளவுக்கு ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க. நான் அது அந்த 5 நிமிஷம் தான், இது 2 நிமிஷம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மிஞ்சி போய் 2.5 நிமிஷம் வந்துச்சுன்னா அடுத்த இருக்கிற 5 நிமிஷத்தில் ஒரு 1/2 நிமிஷம் குறைக்கணும் அப்படின்னு போனால் அது 7 நிமிஷம் ஆகிடும். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கே கட் பண்ணுறது? அதனால் நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டு ஓகே நீங்கள் பேசுங்க நான் பார்த்துக்கிறேன், எங்கே கட் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் எங்கே கட் பண்ணலான்ற இடத்துல இருப்பேன். நடுவில் எனக்கு தோணுச்சுன்னா முதல்ல அதையும் சொல்லிவிடுவோம். அந்த ரிஹர்சல்லையே வந்து எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா சொல்லுவார். அப்படி தான் இந்த முன்னாடி காமெடியெல்லாம் வந்து ரோட்டில் நம்ம கொடுத்ததே ஒரு 1 hour 2 hours தான். அதாவது இந்த ஹைவே வந்து அப்படி கட் பண்ணி மற்ற டிராஃபிக்கெல்லாம் அமுச்சிட்டு எங்களுக்கு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்து வரைக்கும் போலீஸ் நிற்க வச்சுட்டு எங்களுக்கு நடுவில் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அந்த 2 hours அதை எடுக்கணும். அது they all did it in one take. ஒன் டேக்கு. அது வந்து இந்த பக்கம் கேமரா வச்சு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒரு டேக்கு நீ முன்னாடி அது வந்து சீமான்லாம் ஃப்ரண்ட்டில் விட்டு உட்கார வச்சு அழுகுறோம். சார் நான் ஒன்றும் பேச முடியல, நீ பேசுகிறா, நான் தனியாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவனே பேச விட்டேன். அதை கேட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து நாகேஷ் இங்கே வாங்க அப்படின்ட்டாரு. அவரும் பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் முதல்ல ஸ்கிரிப்டில் கிடையவே கிடையாது. ஓகே, காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்து 1/2 நிமிஷம், அது பார்த்தீங்கன்னா 2.5 minutes போகும் அந்த சீன். இப்போ நாகேஷுக்கு இருக்கிற ஒரு எக்ஸஸ் டோஸ் ஆஃப் ஹியூமர் அது யூனிவர்சலி த பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஸ்லாப்ஸ்டிக்காக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும். அவருக்கு ஒரு டைலாக் ஒன்று கொடுக்குறோம், சத்தியமாக இம்ப்ரூவ் பண்ணுவார். அது நார்மலாக பேச மாட்டார். கண்டிப்பாக. எப்படி இருந்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க இன்ட்ராக்ட் பண்ண நாகேஷ்? எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஏன்னா நான் அவர் வீட்லேயே ரொம்ப வருஷங்கள் இருந்தேன். ஆனால் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கீங்கல்ல? இல்லை, அவர் வீட்டில் நான் இருந்ததுக்கு காரணம் அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து மிஸ்டர் அருணாச்சலம்னு. அவர் வந்து படம் எடுத்து, அவர் ஒரு ப்ரொடியூசர். அவருடைய பையனும் நானும் கிளாஸ்மேட், நாராயணன். இந்த ஸ்ரீராம்லாம் இருக்காங்களா அந்த குரூப்பு, நாராயணன். அவன் வந்து அவங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் அவனோட வரும்போது இவர் நாகேஷ் சார் வந்து யாரையாவது கூட வெளியூர் அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போது யாரையாவது கூப்பிட்டு போனோம். அவர் முதல்லலாம் விஎஸ் ராகவன் சார் யார் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படி கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் சின்ன பசங்களை யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நாராயணன் நிறைய தடவை போயிருக்கான். என்ன கூப்பிட்டு போவார். இப்படியெல்லாம் அவரோட ஃப்ரெண்டாகி அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவருடைய படத்துலேயே பார்த்தனே அவ்வளோ அசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் என் படத்தில் ஒரு 12 படம் மேலே நடிச்சிருக்காரு. அவருடைய கடைசி படமே தசாவதாரம் என் படம் தான். ஸோ இந்த மாதிரி அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவருடைய பழகிறதுனால அவருக்கு எனக்கும் அவருடைய ட்ரெண்ட் எனக்கு தெரியும். எந்த டைலாக் சொன்னால் இவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால் அவரை விட்டுருவேன். அந்த இடத்துல அவர் மாற்றி பண்ணலாமா அது அப்படின்லாம் கேட்கவே மாட்டார். அவர் மாற்றி பண்ணிவிடுவார். ஓகே, என்ன வேணாமா, நல்லா இல்லையா, சரி வேறு பண்ணுறேன். நீங்கள் என் டேரக்டர் இங்கே கேட்குறீங்கன்னு நினச்சேன். அப்படி தான் அவர் கேட்பார் எதுவுமே. எனக்கு பஞ்சதந்திரன்னு நினைக்கிறேன். எல்லாம் லஞ்ச் டயத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி நாகேஷ் சார் கையை அம்பிட்டு இப்படி போயிட்டுருக்காரு. அவர் போர்க்கை வச்சு கமல் சார் கோழி சிக்கன் எதுவுமே இன்னுமா சாகலை குச்சி குட்டி சாப்பிட்டு இன்னுமா சாகலைன்ட்டு போகிறார். எங்கள் மாதிரி அது அதை வந்து தெரியும் அவருக்கு. பார்க்கும்போதே ஏதாவது அது பஞ்சு அடிக்கிறது. அவர் அந்த 5 பேர் பஞ்சதந்திரத்தில் ஜோக்ஸ் அடிச்சுனே இருக்காங்கல்ல. பட் இண்டிவிஜுவலாக ஒரு கேரக்டரைசேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்களா? நீ இந்த டைப்பு அப்படி இப்படின்னு பண்ணதுனால அந்த கிரைசிஸ் இன்னும் பெட்டராக இருந்ததா? இல்லை நார்மலாக ஒரு 5 பேர் ஒரே மாதிரி ட்ராமா மாதிரி அடிச்சிருந்தாலும் அப்படி இருந்திருக்குமா? இல்லை, ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் வேறு இருக்குது. அது ஒன்று இருக்குது. ஓகே. ப்ளஸ் அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அது பேசும்போது இப்போ மலையாளம் கலந்து பேசுவார் ஜெயராம். ஆமாம், அவருடைய பாஷையிலேயே அது தானாகவே வந்துடும். நம்ம டப்பிங்கில் தான் அது கொஞ்சம் தமிழ் படம்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அப்போ தமிழ் கரெக்ட் பண்ணி பேசிடுவார். அவர் என்ன யூஸ்வலாக வருதோ அது பேசிடுவார். 5 பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்கெல்லாம் வந்து ஹியூமரஸ் பர்சன் அவங்கெல்லாம். ஆமாம், அப்படி இன்க்ளூடிங் நான் சொல்ல ஸ்ரீமன் கூட
எப்படியுமே யூகி சேது தெரியும், அவர் இன்டெலிஜென்ட் ஜோக் அடிப்பார். யூகி சேதுக்கு மட்டும் ஒன்று நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசணுன்றதை மட்டும் சொல்லி வச்சுட்டோம். அது வந்து அல்ப முறையில் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு உடனே நாகேஸ்வர் இது என்ன பாஷை அப்படின்னு நம்மளுது ஓ அப்படின்னு நம்மளுதுன்றதுக்காக ஓ ஒன்று சொல்லுவார்ல, அதுவே வந்து பயங்கர பஞ்சம் இருக்கும். அப்படியா அப்படின்றது ஓ நம்ம பாஷையா, ஐயோ வேறு மாதிரி கேட்குதியா, இவ்வளோ டைலாக் சொல்ல வேண்டியது ஓ அப்படின்னாரு. அந்த சாதாரணமாக சொல்லிட்டு போவார், அதில் வந்து எவ்வளோ அர்த்தம் இருக்கும். அப்போ பெங்களூர் போலியா நேரம் ஆப்போசிட் பண்ணீங்களா? டாப் கிளாஸ் கேரக்டர் வைஸ் ஃபர்ஸ்ட். அது ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் பண்ண வேண்டியது. என் ஆஃபீஸில் வந்து உட்காந்து கதையெல்லாம் கேட்டுட்டு ஓகே சரி பண்ணிடலாம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு. அவருக்கு அப்போ வந்து இந்த சினிமாவில் எவ்வளோ கொடுப்பாங்க, இல்லை சினிமானா ஒன்று பெரிய நம்ம கோடிக்கணக்கு படமே 5 லட்சம் 5 கோடி தான் பட்ஜெட். அப்போது 5 கோடி 4 கோடி தான். ஒரு 2 கோடி கொடுப்பாளா எனக்கு அப்படின்னாரு. இவர் கொடுக்க சொன்னீங்களா? அது அந்த மாதிரி அவருக்கு தெரியாது எவ்வளோ கொடுப்பாங்க எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அப்புறம் சொன்னேன் சார் அவர் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இது வந்து வேறு யாராவது போயிடலான்னு சொல்லி அப்புறம் தான் யூகி சேது உள்ள வந்தார். அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரவி அந்த படத்தை அப்படின்னு ஸ்ரீகாந்தே என்கிட்ட சொல்லி. ஓகே ஓகே ஓகே. பட் இப்போ உண்மையாகவே ஸ்ரீகாந்துக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது கவலைப்படாமல் கொஞ்சம் கூட யார் எங்கே இருக்கோம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் இருக்குமா, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குமா, எல்லாமே சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஏய் ராமசாமி என்னடா இவ்வளோ வழுக்க வந்துருச்சு, எங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு கல்யாணத்தில் கேட்பார், இவ்வளோ வழுக்க வந்துருச்சு முடியல எங்கடா போச்சு ஸ்ரீகாந்தன் பேர் வச்சு அப்படிதான் எல்லாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லீடு ஒன்று கொடுத்தீங்க பியூட்டிஃபுல்லாக, மலையாளம் ஆக்சென்ட்னு சொல்கிறீங்கல்ல, அதில் சின்ன கல் பெத்த லாபம் முடிவு பேசுகிறாருல்ல கெத்தா, அது பை எனி சான்ஸ் லீடு கொடுத்தது அவங்களோட தசாவதாரம் பல்ராம் நாயுடு டைப் ஆஃப் டாக்கிங்? இல்லை, நான் எல்லாருமே நானே அவர் அந்த மாதிரி பேசும்போது பிகினிங்கில் ரிஹர்சலில் அவரை தான் நான் கேட்டேன், சார் சத்யநாராயணன் சார் பாரு இதானே பேசுகிறீங்க அப்படி. சத்யநாராயண பாபு அவர் பேர். ஓஹோ. அவர் உண்மையாகவே தமிழ் பேசுன்னு அப்படி தான் பேசுவார். அவர் தெலுங்குக்காரரு, ஆனால் நிறைய தெலுங்கு படத்தில் நடிப்பார், கூட எக்கச்சக்கமாக நடிப்பார். ஆனால் சென்னையில் தான் இருப்பார். சென்னையில் தேவி தேவின்னு ஒரு தேட்டர் இருக்கு, பின்னாடி தான் அவர் வீடு. அவர் ஆர்டினரியே பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் பேசுகிறாருன்னா இல்லை, இந்த நாளை நம்ம இதில் இன்ட்ரடியூஸ் ஆனார்ல ஒரு மூணாவது ஹீரோ ஹிந்தியில் டாரிக் யாதவ் கி பாரத். ஆமாம், அந்த கேரக்டர் விஜய் பாபு ஏதோ பேர் இல்லை வேற ஏதோ பேர், அது டக்குனு பேர் ஞாபகம் இல்லை. அந்த அவர் தான் வந்து கமல் சாரோட ஃப்ரெண்டு. அவருடைய தமிழ் இப்படி தான் இருக்கும்ட்டு அவர் தான் நான் பேஸை வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னு கமல் சார் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். ஆனால் சத்யநாராயண சார் பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த தசாவதாரம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு எப்படி அந்த ஸ்பார்க் எப்படி வந்தது இப்படி ஒன்று எடுக்கணுன்றது எப்படி? இட்ஸ் பிகாஸ் ஈ கேன் டூ மல்டிவேரியஸ் ரோல்ஸ்னு ஒரு ஹீரோ கையில் இருக்காருன்றதுனால வந்துதா? பல்ராம் கதை படிக்கும்போது அம்புலி மாமா கதை ஏதாவது படித்து திடீர்னு இப்படி பண்ணலாம்? இல்லை அது வந்து எப்படி உதிச்சதுன்றது கமல் சாரை தான் கேட்கணும். ஏன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அவர் தான் அந்த படம். அவர் வந்து முதல்ல 10 ரோல் தசாவதாரம் டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சூப்பர் ஹிட்டு சார். என்னங்க கதையாக சொல்ல சூப்பர் ஹிட் சார். நீங்கள் ஒரு ரோல் வந்தாவே ஏதாவது வித்தியாசமாக பண்ணுவீங்கன்னு பார்ப்பாங்க ஆடியன்ஸு. 10 ரோல் பண்ண போகிறீங்கன்னா என்ன தான் இருக்குன்னாவது பார்ப்பானுங்கள்ல, ஒன்றுமே இல்லைன்னா கூட அதுலேயே ஹிட் ஆகிடுமா சார் இந்த படம் அப்படின்னு. அப்படி தான் எனக்கு அந்த படம். அதுக்கப்புறம் வந்து கௌதம் வாசுதேவன் பண்ண வேண்டிய இதுக்கு அவருக்கு சொல்லியிருக்காரு, சார் வேணாம் சார் இது நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வேற ஒரு படம் பண்ணார். அடுத்த படம் இது வேட்டையாடு விளையாடு. நான் வந்து அஜித் படம் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் தான். நான் வந்து ஹைதராபாத்தில் வரலாறு பண்ணிகிட்டு இருக்கும்போது கமல் சார் சொல்கிறாரு, ஏன்னா அடுத்த கமிட்மெண்ட் எனக்கும் அவருக்கும் ஃபார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அதனால் அவர் சொன்னார் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் சார், கண்டிப்பாக படம் ஹிட்டு சார்னு சொன்னேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கே வந்துருச்சு அந்த படம், நான் பண்ணலாம்ல அப்படின்னாரு. சார் தாராளமாக பண்ணலான்னு. அப்புறமா வந்து சும்மா அவுட்லைன் பண்ணிட்டு போனோம் சார். ஆனால் அது நாங்கள் அப்புறமா யூஎஸ்க்கு போய் அவருக்கு என்னெல்லாம் கேட்டப்போ நாங்கள் ஒரு 14 ஃபோட்டோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் ஹைட்டாக இருக்கணும், ஒருத்தர் இப்படி இருக்கணும், ஒருத்தர் ஜார்ஜ் புஷ் ஒன்று, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் அதில் வந்து ஒரு கேரக்டர் தான் பல்ராம் நாயுடுன்னு சொல்லி அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணோம். அது ஏன்னா அந்த கண்ணாடி போட்டவுடனே அது கொஞ்சம் ஒரு ஹியூமராக தெரியும், அந்த கேரக்டர் ஹியூமரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த 14ல் 8 செலக்ட் பண்ணோம். அதுதான் வந்து தசாவதாரத்தில் இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணோன்னா அந்த 14 முதல்ல அந்த வெஸ்ட்மோருக்கு அமுச்சிட்டு
அவன் ப்ராஸ்தட்டிக் மைக்கேல் வெஸ்மோர் அவனுக்கு வந்து ப்ராஸ்தட்டிக்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று இவர் போட்டு பார்க்கணும். அது டெஸ்ட் ஷூட் மாதிரி. அதை நாங்கள் ஸ்டில்ஸ் எடுத்து பார்ப்போம். மறுநாள் சரி ஓகே அடுத்தது இன்னொரு பண்ணோம். மறுநாள் இந்த மாதிரி 14 நாள் போட்டு புஷ்ஷுக்கு தான் 3 நாள் 4 நாள் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரிஜினல் கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும் அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ட்டு. இவருக்கு அந்த ப்ராஸ்தட்டிக் வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா இவர் மூக்கு சைஸு வேறு, வாய் சைஸ் வேறு, புஷ்ஷு வேறு மாதிரி இருப்பார். அதை மாதிரி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரியல் கேரக்டர்னால் அது ஆடியன்ஸுக்கு வந்து தெரியும்ல எப்படி இருப்பாங்கன்ட்டு. பட் அதை வந்து நம்ம பொய்க்கு அதை வந்து நம்ம வந்து ஃபால்ஸாக கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுறது தான் லேட் ஆச்சு. அப்போது உட்காந்து பண்ண கதை தான் அந்த கேரக்டர் வர 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 இப்போ கதையே இப்படி போயிடுச்சு. சூப்பர். அப்படி போச்சு. அது ஏன்னா ஒன்று சொல்லுறேன் ரவி, இப்போ நான் வந்து இப்போ சிரின்றீங்க என்ன ஈன்னு சிரிக்கிறேன். 4 இன்ச்சு மேக்கப் போட்டிங்கன்னா நான் ஈன்னு சிரிப்பேன். ஆனால் அந்த மேக்கப்பை தாண்டி என் சிரிப்பு வரணும், நான் 8 இன்ச்சு சிரிக்கணும்ல. 4 இன்ச்சு மேக்கப்பே கிடையாது அது. அப்படியா? எல்லாரும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ரப்பரை எடுத்து இங்கே ஒட்டிக்கிங்களேன், நீங்கள் சிரிக்கும் போது அதுவும் சிரிக்கும். ஒட்டிக்கிறோன்னா ஃபுல்லாக ஒட்டணும். அது வந்து அந்த கம்மெல்லாம் வந்து இங்கே கிடையாது. அப்போது ஃபாரின்லேருந்து தான் வரும். இப்போ இங்கேயே கிடைக்குதுன்னு வச்சுங்க. அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு 100% ஆல்கஹால், 100% ஆல்கஹால் வந்து அது எடுத்து போட்டு உரிக்கணும். அப்போ தான் வரும் அந்த கம், அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணாலும் அது ரியாக்ஷன் தெரியும். பட் அதில் கான்ஷியஸாக ரொம்ப க்ளோஸ்அப்ஸ் நான் பார்க்கலையே. அதெல்லாம் இல்லை. க்ளோஸ்அப்ஸ் வைக்காததுக்கு காரணம் வந்து பேச்சஸ் நிறைய. இப்போது இந்த பல்ராம் நாயுடுக்கு பார்த்தீங்கன்னா மூக்குக்கும் இங்கே தாடைக்கு மட்டும், இந்த தவடைக்கு மட்டும்தான் பேட்ச்சு. அதனால தான் அவர் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக இருப்பார். அந்த அன்றைக்கி அந்த மேக்கப் போட்டு வரும்போதே ஜாலியாக இருப்பார் அவர். அந்த கேரக்டராகவும் உள்ளவும் இருப்பார், மேக்கப்பும் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது. அதே பாட்டி போட்டு வரும்போது எரிஞ்சு விழுவார். ஏன்னா அந்த பாட்டி வந்து கண்ணு புருவத்திலேருந்து கால் நகம் வரைக்கும் மேக்கப், ஃபுல்லாக ப்ராஸ்தட்டிக் மேக்கப். கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேர்வை வந்துச்சுன்னா அது அப்படியே உரிய ஆரம்பிக்கும். உரிய ஆரம்பிக்கும் போது அப்படியே எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு பூரா, ஃபேஸு பூரா எறும்பு கடிச்சிக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணாமல் என்னடா பண்ணிட்டுருக்கே அப்படின்ட்டு நடிக்கணும். இல்லை, ஆக்சுவலாக அது வந்து வேற ஒரு கேரக்டராக இருந்தது முதல்ல. அந்த பாட்டி வந்து இவங்களுடைய பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு கேரக்டர். ஆனால் ஒரு ஸ்லோகம் சொல்லுச்சுன்னா அங்கே இந்த ஸ்லோகம் சொன்னால் பெட்ரூமில் அங்கேருந்து பெட்டுக்கிட்ட வந்துடுவார். இன்னொரு ஸ்லோகம் சொன்னால் டைனிங் டேபிள் போயிடுவார். இன்னொரு சோத்திரம் சொன்னால் அங்கேருந்து அந்த ஸ்டாண்டுக்கிட்ட போய் இந்த இது எடுப்பார், அம்ப்ரெல்லா எடுப்பார். இப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் பண்ணியிருந்தோம். ஏன்னா கமல் சாருக்கு அத்தனை ஸ்லோகமும் தெரியும். அவர் வந்து நாத்திகர் தான். ஆனால் அவருக்கு சின்ன வயசில் அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவ்வளோ ஸ்லோகங்கள், அவ்வளோ இதுவும் தெரியும் ஃபுல்லாக அவருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லி காமிப்பார்ல, சார் இந்த மாதிரி கேரக்டர் வச்சுக்கலான்னு. அப்புறமா அதை செஞ்சு பார்க்கும்போது தான் இது வந்து எங்களுக்கு மேஜர் சந்திரகாந்த் ஞாபகம் வந்தது. ஓஹோ, மேஜர் சுந்தரராஜன் பிளைண்ட். ஆமாம், 2 3 4 5 ஸ்டிக்கு 5 ஸ்டிக்கு வச்சோடனே டக்குன்னு தட்டுவார். அங்கே டேபிள் இருக்கும், ஏதோ ஒரு சேர் இருக்கும், இழுப்பார். இப்படியெல்லாம் பண்ணிட்டார். அதனால் அது நம்ம காப்பி அடித்த மாதிரி ஆகிடும், வேண்டான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அதுக்கப்புறம் ஸ்லோகம் பாட்டி வச்சாங்க. பாட்டிக்கு வந்து ஒரு அராத்தில் பாட்டி, அது செம்ம காமெடி. அது ஒரு லூஸு அப்படின்னு அது படத்துலேயே சொல்லுவோம். அது லூஸு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னா வந்துடும் அப்படின்னு நாங்கள் படத்துலேயே அந்த கேரக்டரை பற்றி சொல்லுவோம். ஸோ இப்படி அங்கே பண்ண அந்த கேரக்டர் பண்ண இது நல்லா வந்திருக்கு, இந்த கெட்டப் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேரக்டர் என்ன வச்சுக்கலாம், அப்படி பண்ணுறது தான். அப்படி தான் பல்ராம் நாயுடு வந்தது. இப்போது கம்மிங் டு அவர் கிரேட் சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஸ்டைல்ஸுக்குன்னு பேர் போனவர் நினைத்தாலே நிற்கும்ல, அவருடைய ஸ்டைலை வச்சு பாலச்சந்தர் வந்து அந்த சிகரெட்டை தூக்கி போடுது. 9 டைம்ஸ் போட்டோடனே கையெல்லாம் ஆடும். பூர்ண விஸ்வநாத், லவ்லி காமெடி ட்ராக் பூர்ண விஸ்வநாத் அதனோட இருக்கும் இல்லையா. திஸ் இஸ் த ஸ்டைல் விச் பாலச்சந்தர் ஆல்ரெடி நியூ விச் வாஸ் அசோசியேட்டட் வித் ரஜினி. அது சிகரெட் ரஜினியை பார்த்தா அவர் சிகரெட் அப்படி போடுவார்ல அப்படின்னு கேட்கறது போய் எங்கேயான ஆஸ்திரேலியா சிகரெட் இருந்தால் ரஜினி வந்தாராங்க அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அது சிகரெட் ஃபேமஸ் ஆச்சு இல்லை. இப்போ நீங்கள் எதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்கடா வண்டியான அந்த துண்டடி போட்டு தாண்டி போகிறது இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டைல்ஸ் விச் யூ ஹவ் கிரியேட்டட் அண்ட் டோல்ட் ரஜினி இதை ஸ்டைலாக பண்ணுங்கன்னு இருக்கா, இல்லை எல்லாமே அவர் பண்ணி காப்பார்? இல்லை, அந்த ஸ்டைலை மட்டும் விட்டுரும் அவர்கிட்ட. ஏன்னா முதல் படம் பண்ணும்போதே நானே கேட்டிருக்கேன், சார் இந்த ஸ்டைல் இது எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, சிகரெட் இப்போ போட்டு காமிங்க, இது எப்படி சார் எவ்வளோ ப்ராக்டிஸ்னா, ஐயோ
அதுனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டா கூட மிஸ் காமன் ஆகிடும். காமன் ரியாலிட்டிலேயே நிறைய அதை பண்ணிட்டு தானே போட்டு. ஆமாம் ஆமாம், அது அப்போ தானே உங்களுக்கு ஷார்ட்டில் அட்லீஸ்ட் முதல் 2 டேக்கில் ஓகே ஆகலனா கூட 3ஆவது டேக்கில் ஓகே ஆகும். ஓகே. இப்போது அந்த பேசிக்கிட்டே அந்த நடந்து போகும்போது அந்த சிகரெட் போட்டார், அதுக்கிட்ட கரெக்டாக பண்ணிட்டாரு. அந்த அந்த தீக்குச்சி அப்படி பற்ற வைக்கிறதுல அது ஈஸி, நிறைய பேருக்கு வரும். அது கரெக்டாக வரலைன்னா அந்த காற்றுல அணைஞ்சிச்சு. ஒன் மோர். அப்போ அதுக்காக வந்து மறுபடியும் இது நடந்து போட்டு எடா வண்டி என்று வாக் பண்ணும்போது அப்படி போட்டு சாடாக்கணும். 3ஆவது வாட்டி வரும்போது அது கரெக்டாக பற்ற வச்சு அதுலேருந்து புகை வரணும். இன்றைக்கின்னா ஈஸி. இன்றைக்கி சிஜி இருக்குது சார், நெருப்பு நாங்கள் போட்டுக்கிறோம் சார், புகை ஏற்கனவே வாயில் வச்சுட்டு வாங்க சார், அந்த இடத்துல விடுங்க சார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போது இன்றைக்கி சிஜி ஏஐ எல்லாம் இருக்கிறதுனால ஈஸி. அன்றைக்கி வந்து எல்லாமே லைவாக பண்ணி ஆகணும். கமல் வந்து அந்த பல்ராம் நாயுடு கேரக்டரில் அவர் மாட்டிப்பார்ல இன்ட்ராகேஷனில், சிபிஐயில் அந்த இன்னொரு கமல் மாட்டிக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வயல் அதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது இல்லை அத்தைத்தாயா நானும் சொல்கிறேன்றது. இதை நீங்கள் நடிச்சு காமிச்சிங்களா இல்லை அப்படியே அவர் பண்ணார்? இல்லை இல்லை, அதெல்லாம் கமல் சாருக்கு வந்து அதெல்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லையே. இதெல்லாம் டைலாக், ஏன்னா அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எல்லாமே அவருங்க. நான் வந்து அப்பப்போ சார் இது நல்லா இல்லை சார், வேறு ஏதாவது வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே மாற்றுவார். இது அவ்வளோ பெருசாக எடுபடல சார், பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னா மாற்றுவார். அதை அவர் நடித்து சொல்லி காமிப்பார்ல எங்ககிட்ட. அது சொல்லி காமிக்கும்போது சார் அதுக்கு இந்த இடத்துல இப்போ கோவிந்துக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு டைலாக், கோவிந்த் இப்படி பார்ப்பார் பின்னாடி ஒரு இடத்துல, நான் அது இப்படி விட்டா பின்னாடி வந்து அப்படின்னு இப்படி பார்ப்பார். அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நோட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். சொல்லும்போது தெரியும். ஏன்னா அது கம்பைன் ஷாட்டில் அடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அது வேற ஏதோ அந்த வயலை சாப்பிட்டா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்திரும்னு வரும்போது அப்படி பார்ப்பார் அவர். அந்த மாதிரி சின்ன சின்ன நகாசம் அது வந்து அது தனியாக எடுத்துருக்கோம். அவர் டைலாக் முதல்ல கோவிந்து தான் எடுக்கிறோம். ஓகே. அப்போ பல்ராம் நாயுடு டைலாக் எல்லாம் நான் பேசணும். ஓகே. அந்த டைலாக் நான் அங்கே நின்று அங்கே பேச முடியாது. அங்கே ஒரு ப்ளூ ஸ்டிக்கை ஒன்று வச்சுட்டு இதான் பல்ராம் நாயுடு சார் பார்த்துங்க, இங்கேருந்து நடந்து போகிறாரு, அந்த ப்ளூ ஸ்டிக்குக்கு பால் மாதிரி ஒன்று வச்சு இங்கேருந்து கொம்பில் அப்படியே நடந்து போகிற ஸ்பீடு கொடுக்கணும். அப்போ அந்த எப்போது பார்க்கும்போது அவரை பார்க்குற மாதிரி கோவிந்து தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஸோ அது பார்க்குற மாதிரி அப்போ அந்த டைலாக்கெல்லாம் அதெல்லாம் வெளியே வந்துடும். நான் வந்து ஆர்டினரியாக தான் பேசுவேன், அவர் பேசும்போது இன்னும் இதுவாக இருக்கும். ஸோ இந்த டைலாக் சொன்னால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அந்த கம்பெனியில் இருக்கும். அது ஸோ அது வந்து ஒரு மோனோ ஆக்டிங் பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க அந்த படம் பூரா. பட் இன்வால்மெண்ட் ஆஃப் கிரீன் மேட் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, தேவைப்படும் பயங்கரம் அது. அதனால தான் அந்த படம் வந்து அவருக்கு வந்து எனக்கு வந்து தசாவதாரம் ஒரு ஸ்டெப்பு ஹெட். படம் ஹிட்லேயும் சரி, தெலுங்குலலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். மறுபடியும் தசாவதாரத்தை என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், கமல் சாரை பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேன், வேற யாரும் புதுசாக தான் வந்து பண்ணணும். அவ்வளோ ஒர்க்கு, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஷார்ட் ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் பண்ணணும். இப்போ ஒரு டயலாக் கமலுக்கு சொல்கிறீங்க, ரஜினிக்கு சொல்கிறீங்கன்னா they will both receive it in their own style பண்ணிட்டு when they perform it, what is the difference that you find when they deliver? அந்த ஸ்டைல்ஸ் தான் அவங்கவுங்க ஸ்டைல்ஸ். இப்போ அவரது பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும், அன்னை அப்படி மாதிரி இருக்கும். இவரது வந்து வேற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்துல் கலாம் கிட்ட சேர்த்து விடுவா எக்ஸ்ட்ரீம். ஆமாம், இப்போ உங்களை விட பெரிய சயின்டிஸ்ட் யாராவது அப்படின்னா அப்துல் கலாம் ஓ ஏசன் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படி. ஆனால் நான் அந்த புஷ் எல்லாம் வந்து ரஜினி சாருடைய ஸ்டைலில் வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் புஷ். அவர் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுடைய பாடி லாங்குவேஜ். அது புஷ் ஆக்ட் பண்ணும்போது வந்துட்டார் செட்டுக்கே ரஜினி சார். அவர் நடந்து வந்தோடனே எல்லாரும் சைலண்டாக இருக்கா, இவர் கை தட்டிட்டார். யார் அப்போ தான் நானே பார்க்குறேன், வந்து மானிட்டரில் பார்த்துட்டு அப்போ மானிட்டர் வந்துடுச்சு. அப்புறம் சொல்லின்னு இருந்தார் புஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா புஷ் கேரக்டர் வந்து அந்த கிளைமேக்ஸில் நான் பாடுவேன் ஊரில் கன்னாயன் அந்த சாங்கும்போது அப்படி போட்டு இப்படி நடந்து போய் அப்படி போட்டு எழுந்து போவார் புஷ் வந்து. அது ரஜினி ஸ்டைல், அது ரஜினிக்கு பிடிச்சதுன்னு சொன்னதுனால அவர் அந்த ஸ்டைலில் எழுந்து நடந்து போய் அப்படி பண்ணார். இதெல்லாம் எதிர்பார்த்தேன் உங்களை தில்லானா அதுலேயும் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், பட் அதில் வரல. நீங்கள் முத்து படத்துலையா அந்த பாட்டில் பண்ணணும்னு ஒரு படத்துலேயும் பாட்டில் தான் வரணும் அவசியம் இல்லை. ஓகே, ஏதாவது ஒரே ஒரு ஷாட் வருவேன். அபய் சண்முகியில் ஒன்றுமே இல்லை, இப்போ இல்லை எல்லா படமே முடிஞ்சிச்சு. கடைசியாக அந்த செட்டு போட்டு ஃபைட் எடுத்தோம்,
மாமி ஃபைட்டு. அந்த நேரத்தில் அவரே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஜினி சார், கமல் சார், நீங்கள் எதில் பண்ணுறீங்க, நீங்கள் எதை பண்ணுறீங்கன்னா. அப்போ நிறைய எல்லா படத்துலையும் ஹிச்காக் மாதிரி ஒரு ஷாட்டு வருவேன் அப்படின்னு. அதுக்கு என்ன சார் நாளைக்கு வரேன் சார் அப்படின்ட்டு எடிட்டிங்லேருந்து அப்படியே போனது தான். நோ மேக்கப் நத்திங். அப்படியே ஒரு இடத்துல கை கொடுக்கும்போது அப்படியே ஒரு கையை பிடிச்சிருவேன். கையை பிடிச்சிட்டு முத்த கொடுப்பேன், நடிக்க. ஐயோ நான் உங்கள் ஆள். ஆனால் ஒன்னே சொல்கிறேன், நீங்கள் இப்போ ஆம்பளையே, நீங்கள் பொம்பளையே இல்லை அப்படின்ட்டு உண்மையை சொல்லிட்டு போயிடுவேன். அது அபய் சர்மிகளை. அண்ட் கமிங் டு அஜித், அந்த வில்லன் அண்ட் வரலாறு 2 பண்ணிகளில் அதில் அந்த ஒரு ஸ்லிம்மாக லாங் ஹேர்லாம் வச்சுன்னு வரலாறு இல்லையா, டெரிஃபிக்கான ஒரு ரோல். ஆமாம். ஸோ ஹவு டிட் யூ கன்சீவ் தட்? இந்த இவரை வச்சு 3 ரோல் 2 ரோல் பண்ணணும் அப்படிங்கிறலாம் வில்லன்லையும் பிரமாதமாக இருக்கும். வில்லனில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னார் யூவி சேது. ஒரே ஒரு சீன் தான் சொன்னார். அந்த ஒரு சீனில் தான் அந்த கதையே வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. வில்லன்னு படம் ஒரு டைட்டில் வச்சாச்சு, தீபாவளி ரிலீஸ்னு ஆச்சு, ஜூலையில் உட்காந்துருக்கோம். ஜூலையில் இது பண்ணி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரிலீஸ். 90 டேஸில் டபுள் ஆக்ஷன். அந்த கதை என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் உத்தண்டியில் பஞ்சதந்திரம் போது வாங்கினேன். அந்த கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து டிஸ்கஷன் நடக்குது. அவர் காலில் தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு அங்கே தரையில் உட்காந்துருப்பார். அவர் நாங்கள்லாம் சோஃபாவில் உட்காந்துருந்தா யூகி சேது அது அப்படியே வச்சுருந்தார். என்னங்க தண்ணியில் போய் உட்காந்துட்டு ஏதாவது ஜுரங்கிற வரப்போது மேலே வாங்கன்னா தண்ணியிலன்னா அவர் ஸ்விம்மிங் பூல், இண்டோர் ஸ்விம்மிங் பூல். அங்கே நீ உடனே தண்ணி யூவி சைடெல்லாம் தண்ணி அடிக்க மாட்டேன். யூவி சைடு ரொம்ப நல்லவருங்க, உங்களை மாதிரியே எதையும் சாப்பிட மாட்டார். இப்போ நானும் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டேன். அப்படி சொன்னார். இப்போது சார் இந்த மாதிரி ஒருத்தன் தண்ணியில் காலை அட்டிட்டு கல் எடுத்து போட்டிருந்தான் சார். உடனே அவனை பிடிக்கிறதுக்கு 2-3 பேர் இருந்தாங்க. இவன் தான் என்னை திருடிட்டு ஓடனா அப்படின்னு அடிக்க வந்தாங்க. அப்போ வந்து இன்னொருத்தன் சொன்னான், டேய் அவனே பாவம் ஹேண்டிகேப்டு, கை கவலில் ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கான், அவன் போய் எப்படா வந்துருப்பான், வச்சுப்பா போடா அப்படி. அவன் போனதுக்கப்புறமா அந்த மரத்து பின்னாடி இருந்து இன்னொருத்தன் வருவான் சார், அவனை இவனை மாதிரியே இருப்பான் சார் அப்படின்னு சொன்னது தான். ஒரே ஒரு அப்படியே வில்லன்னு ஒரு கதையை வந்து அப்படியே இதை வச்சுக்கலாம் சார். இது டபுள் ஆக்ஷன். அண்ணன் தம்பி 2 பேர், ஒருத்தன் ஹேண்டிகேப்டு, ஒருத்தன் வந்து ராபின்ஹுட் அப்படிங்கிற மாதிரி பண்ணது தான் வில்லன் கதை ஃபுல்லாக. பட் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக. அப்போ ஸ்க்ரீன் பிளே உட்காந்து இது பண்ணலாம், இது முன்னாடி வரணும், இந்த இடத்துல ஒரு காமெடி சீன் வரணும், இங்கே ஹியூமராக போனோம், இங்கே வந்து மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் இது இவன் ஏன் அதை பண்ணான்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து வேறு ஏதாவது ஒரு சீனில் தூக்கி சின்னதாக சொல்லிக்கலாம். மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் மேட்டர்னா சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு சீன்லையும் இருக்கணுன்றது பார்ப்போம். ஒரு அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் அப்படி ஒரு ஸ்க்ரீன் இதுதானா உங்கள் டக்கு, அது வந்து அதெல்லாம் ஸ்பாட்டில் வந்தது. இதுதானே அவங்க டக்கு, இதானே அவங்க டக்குன்றது ஸ்பாட்டில் வர்றது. அதெல்லாம் ஸ்பாட்டில் அப்படின்னா அவன் பண்ணதுக்கப்புறம் இப்படி அவன் பார்த்த உடனே அப்படி பண்ணிடுறாருல்ல. அதெல்லாம் வந்து அது வந்து நடித்து காமிப்பேன் நான். அஜித்துக்கு நடித்து காமிச்சா ரொம்ப பிடிக்கும் சார். இன்னொருட்டி அதை நடந்து காமிங்க சார். அது இந்த ஃபெமினின் மாதிரி நான் நடந்து வரும்போதே மைக்கில் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நடக்கும் போது சிவாஜி சார் அப்படின்னா அப்படி அப்படி நான் ஸ்ரீதர் சிவாஜி சார்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் அந்த ஃபெமினைன் இது. அதுக்கப்புறமா வந்து நீலாம்பரி அப்படின்னா அப்படி ரஜினி அப்படின்னா அப்படி நடக்கும்போதே அப்படி பார்க்கறது அப்படின்னு அங்கே ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன். ரஜினி என்னன்னா அந்த லுக்கு அப்படி பார்க்குறது அப்படின்னா அந்த ஃபெமினைனோட சேர்ந்த மாதிரி வரும். ஸோ இப்படி ஒன்று பேத்து அவன் கேட்பான் சார். அவங்க அம்மா கிட்ட அழுது பேசுகிற சீன்லாம் வந்து நடித்து காமிக்கும் போது நம்ம கண்ணில் தண்ணி வரும். சார் இன்னொரு வாட்டி நடிச்சு காமிப்பேன், என்னப்பா அது இவ்வளோ ஃபுல் லென்த்து ஒரு சைடு எடுத்துடுவேன் அந்த பொண்ணு. அந்த மாதிரி நடித்து காமிச்சா அவன் பாடி லாங்குவேஜுக்கு அதை பண்ணுவான், எங்கேயோ பண்ணிக்கப்பா. ஐநோ சீன் நடிச்சு காமிச்ச மாதிரி தான். நான் பண்ணால் நல்லாவே இருக்காது. ரகுவரன் பண்ணும்போது தான் அது எங்கேயோ போகுது. பட் யூ ஆன்டிசிபேட்டட் இட் வில் பி a big hit. அந்த நேரத்தில் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, அப்படி எடுத்து அந்த சீனை அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அப்போ எப்படி தெரியும்? இல்லை ஐடியா இருந்ததா? ஐநோ ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக இருக்கே, போர் அடிச்சுமான்ற ஒரு ஃபீல். அது எனக்கு வரல. அது காரணம் வந்து இருக்கிறது ரகுவரன். ரகுவரன் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்போவே வில்லனாக இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டெல்லாம் பண்ணுவான். எனக்கு அன்றைக்கி வழி இல்லை, ஃபுல்லாக ஒரு வேறு மாதிரி இருந்தார் அவர். 11:30 ஆச்சு, 2 மணிக்குள்ளே சீன் முடிக்கணும். 2 மணிக்கு மேலே வேறு சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்போவே. அதுக்குள்ளே முடிக்கணும் இந்த சீன் என்னும்போது இப்போ நான் தான் டைலாக், எல்லா படத்துக்கும் நான் தான் டைலாக்கு. அந்த ஃபுல்லாக எழுதி இவ்வளோ தொழில் இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி வச்சு அதில் நடுவில் இருந்தவர் ஐ நோ யூ அப்படின்னு ஒரு இடத்துல டைலாக் இருந்தது. வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் டைலாக்கு இவ்வளோ டைலாக் எழுதி வச்சு எப்படி எடுக்கிறது சார் அப்படின்ட்டு வந்தாங்க. ஒரு டைலாக்குமே இல்லை, ஐ நோ.
சார் யூ நோ சார் பட் ஐ டோன்ட் நோ சார் ஐ வாண்ட் த டைலாக் சார் யோ ஐ நோ இட்ஸ் த ஒன்லி டைலாக் ஒன்லி ஒன் டைலாக் யா அது இன்னும் டிஃப்ரெண்ட் இதில் நீங்கள் பேசணும் டிஃப்ரெண்ட் ஒரே ஐ நோ டைலாக்கை டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸோடு பேசணும். அது வந்து பார்த்தோன்னே ஷாக்கா ஐ நோ இல்லைங்க ஐ நோ அப்படின்னு கோவம் தான் பேசணும். இவன் வருவான் ஐ நோ சிரிச்சுட்டு வருது. இப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா பண்ணி காமிச்சேன். டே என்றா ஐநோ நான் எத்தனை சொல்கிறேன்ட்டு நான் 50க்கு மேலே சொன்னேன், அவன் 36 தான் சொன்னான். ஆனால் அவனுடைய பாடி லாங்குவேஜுக்கு அது எங்கேயோ போச்சு அந்த சீன். ப்ரொடியூசர்ஸ் டிலைட் ரவிக்குமார்ட்ட கொடுத்துட்டா 20 நாளில் முடிஞ்சது படம், பிரச்சனையே கிடையாது. இதை வந்து வேறு யாருக்கா இந்த சர்டிஃபிகேட் இருக்கா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் இருக்குது. இவ்வளோ மீறி ஒரு பெரிய லாஸ், அம்மா போயிட்டாங்க அப்படின்லாம் வரும்போது இந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா? ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை கமிட்மெண்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது? அதுவே உங்களோட கமிட்மெண்ட்டே உங்களுக்கு டைவர்ஷனாக ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்குறேன். இல்லை, அந்த என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாரும் மனுஷங்க தானே. அந்த கமிட்மெண்ட் கொடுத்தவங்க, அந்த கமிட்மெண்ட்டில் இருக்க போகிறவங்க யாருன்னு எல்லாரும் மனுஷன் தானே. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு செலிப்ரிட்டிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் அவங்களே மாற்றி வச்சுப்பாங்க டேட்ஸ். ஓகே. நீங்கள் வந்து அது வந்து நான் இன்னி வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியே நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், பெருமையும் பட்டிருக்கேன். பாஸ்கிக்கு நடந்த லாஸ் வந்து வேற ஒருத்தருக்கு நடந்தால் அவன்லாம் வந்து இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அவ்வளோ லாஸ் நடந்தது. ஏன்னா நீங்கள் உங்களோட லாஸ்ட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து எனக்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நானே அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், உங்களோட இன்டர்வியூஸ் ஃப்ரெண்டு 40 நாள் எல்லாரும். உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்பா இறந்ததுக்கெல்லாம் வந்திருக்கேன். ஸோ அந்த காலத்துலேருந்து தெரியும் பாஸ்கிக்கு ஒன்று ஒன்றா அவன் கையை பிச்சு போட்டாச்சு, காலை பிச்சு போட்டாச்சு, இதெல்லாம். ஆனால் உடம்பு மட்டும்தான் இருக்குது, அந்த தலை மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இன்னும் அதே மாதிரி சிரித்து சமாளிக்கிறேன்றது வந்து ரியலி எனக்கு இன்ஃபேக்ட் யூ ஆர் ரியலி கிரேட் மேன். உங்களுக்கு யார் சொன்னாங்களோ சொல்லியோ, இது வரைக்கும் சொன்னவங்கலாம் பொய் சொல்லியிருந்தா கூட இருக்கட்டும், ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், யூ ஆர் ரியலி கிரேட். எப்பவும் அப்படியே இருங்க. எனக்கு அண்ட் ரவி சார் இப்போ வந்து யூ ஆர் யூத்ஃபுல் ஆல்வேஸ். 20-25 இயர்ஸா இந்த பகைவன் படத்தில் சத்யராஜோட நீங்கள் பண்ணுற நக்கல்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சிரிக்கிறது, கூலிங் கிளாஸ் போட்டு பேசுறது எல்லாம் அப்படியே இருக்கு. கூலிங் கிளாஸ் உங்களுக்காக போட்டேன். So okay, this physique, this everlasting cheer always whenever I see you, there is no moment of dullness. நீங்க அந்த திட்னா நெக்ஸ்ட் மினிட் ஜாலியாக பேசுறது இப்படியே போயிட்டு இருக்கு. இது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கா ஸ்பெஷலாக இருக்குது? இட்ஸ் தேங்க்ஸ் டு சினிமா வாலட். இல்லை, இப்போ என்னுடைய டோட்டலாக நான் எப்படி இருக்கணும்னு ஆர்டினரியாக எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன் நான். அவங்கள மாதிரி சில பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்ட்டு. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி அவ்வளோ லாஸ்ட்லேயும் வந்து இப்படி இருக்கீங்க? அது வந்து உங்கள் ட்ரெண்டு, உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் ட்ரெண்டு, உங்கள் மைண்ட் செட்டு. அவ்வளோதான். நான் இங்கே வரும்போது வரையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்வியில் கான்சென்ட்ரேட் பண்ணால் தானாக வரப்போகுது. அவ்வளோதான். கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் ஒரு டிராயிங் போட்டு உங்கள் ஆஃபீஸில் வச்சுருப்பீங்க. அதுதான். எதில் நம்ம எப்போ என்ன பண்ணுறோமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சாப்பிடும்போது கூட, சாப்பிடும்போது யாராவது இப்போ அந்த பெட்டி இது பசங்கள்லாம் கூட இப்போ உட்காந்து ஐபேட் வச்சு பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எதிர்க்க உட்காந்து சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோன்னு உனக்கு தெரியணும். அப்போ தான் ஓ சாம்பாரா, இந்த சாம்பார் இந்த டேஸ்ட்டா, இந்த இது கறி இந்த இது வேணா, அந்த டேஸ்ட்டு கூட மொத்தமாக எடுத்து சாப்பிட்டுன்னு தான் நீ என்ன சாப்பிட்ற, என்ன சாப்பிட்டேன்னு யாராவது கேட்டால் பசங்க காலைல என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா என்ன சாப்பிட்டேன்னு அவங்களுக்கே தெரியாது. அது சாப்பிடும்போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேறு ஏதோ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது குழந்தைங்களுக்கெல்லாம் தயவு செய்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு மூளை பெரியவங்க பண்ணாமல் இருந்தாவே குழந்தைங்க பண்ணாங்க. பெரியவங்க பண்ணுறது தான் அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறது. சாப்பிடும்போது ஃபோன் வந்தால் கூட அப்படி கவுத்து வச்சுட்டு ஆஃப் ஆகிடும் எனக்கு, அப்படி தள்ளி வச்சிருவேன். அது யாராக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறமா போய் பேசலாமே, ஏன்னா மிஸ் கால் பார்த்துட்டு அப்புறம் பேச போகிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியாது. இல்லை இப்போ ரஜினியாக இருந்தால் கூட அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற டேரக்டர், யங் டேரக்டர், யூத்ஃபுல் டேரக்டர், ஒரு டோட்டலி அவேர் ஆஃப் எவ்ரி திங், ஏஐ, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட போகிறது சேஃப்னு ப்ளே பண்ணும்போது இப்போ இருக்கிற ஹீரோஸ் ஏன் வந்து ரவிக்குமார்லாம் அவரை மிஞ்சி படமே எடுக்க முடியாது, இஸ் காட் த ஃபார்முலா ஃபார் ஹிட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, கில்லி மாதிரி எடுத்துன்னு போவார் படத்தை, ஏன் யூத் வந்து ஏன் உங்கள்கிட்ட டைரக்ஷன் வர மாட்டேங்கிறாங்க?
சார் காலம் மாறி போச்சு. யூத்துங்கெல்லாம் there is nothing which you don't know. ஃபிலிம் மேக்கிங்ல அது போர் அடிக்காம படம் எடுக்கணும் அவ்வளவுதானே. அவ்வளோதான். பட் இன்னைக்கு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குது. அந்த ட்ரெண்டு வந்து உண்மையாகவே எனக்கு தெரியாது. அப்படி இன்னைக்கு யூத்தை எப்படி பேசிக்கிறாங்க, லவ்வில் என்ன எப்படி எந்த மாதிரி இருக்குது, அந்த காலத்தில் ஸ்கூல் லவ் எப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து இந்த 90s அந்த 2000லேயே அவங்க பண்ணுற ஸ்கூல் தான். பட் நம்மலாம் 2000 பெரிய டைரக்டர் தான் இருந்தோம். ஆனால் அந்த ஸ்கூல் லவ் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அதை காமிக்கும் போது அது ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒன்று சொல்லி அதை காமிக்கும் போது ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்குமா லவ்வில் அப்படின்னு. பட் மேட்ரு என்னமோ ஒன்று தான், அந்த டெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறேன். என்னை கூப்பிட்றது எல்லாமே இந்த யூத் டைரக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் இந்த கதையெல்லாம் எழுதும்போது உங்களை திங்க் பண்ணியே எழுதிட்டேன் சார், அதனால் தயவுசெய்து நீங்கள் பண்ணிட்டுங்க சார். அது நம்மளை அவங்க ஒரு லெவலில் வச்சுருக்காங்கல்ல, அந்த தாட்டில் நம்ம வந்து ஒரு படத்துலையும் நடிக்கிறோமே சின்ன சின்ன பீசஸ், அதெல்லாம் மைண்டில் வச்சு அவங்க இது ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி தான் இவர் பிஹேவ் பண்ணுவார், நக்கல் அடிப்பார், இது பண்ணுவார், அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி. அப்புறம் தங்க மகன் ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் என்னுடைய கேரக்டர் பார்த்துட்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு இது வந்து வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வந்து கேட்குறாங்க. கோமாளியில் கலகிருந்தீங்களா? எக்ஸ்ட்ரா கோமாளியில் வில்லன் நான் பண்ணியிருப்பேன். ஆமாம், அப்போவே வில்லன். பிகினிங் டேஸில் நான் முதல்ல 4-5 படத்தில் நான் தான் வில்லனாக இருந்தேன். அதுக்கப்புறமா அதை விட்டேன். இப்போ மறுபடியும் அந்த கோமாளியில் வில்லனா சார் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு. பையன் சின்ன பையன் வந்து ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, யார்கிட்டயும் நான் அசிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா எப்படியா படம் பண்ணுவான்னு பார்த்தா அவன் தான் பிரதீப் ரங்கநாதன். என்ன ஹார்ட் ஒர்க்கர் அவன் அப்போவே. ஆனால் அதுக்கப்புறம் அவன் டெடிக்கேஷன், அவனுடைய சின்சியாரிட்டி தான் அவனை எங்கேயோ கொண்டு போய். இல்லை இன்னைக்கு ட்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஒரு காக்கா முட்டையிலையோ இல்லை ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, சதா கதை அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, அதையே அவனால் முடியாதுன்ற. சார் அது முடியும் சார். பட் இன்றைக்கி வந்து அது அந்த காக்கா முட்டையை வந்து என்ன எடுக்க சொன்னால் நான் கொஞ்சம் அந்த லெவலில் போய் உண்மையான குப்பை தொட்டியில் உட்காந்து உண்மையான அந்த இதில் உட்காந்து கரையில் உட்காந்து ஷார்ட் நான் வச்சுருக்க மாட்டேன் சார். ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த லக்ஸரியெல்லாம் பார்த்துட்டோம். நான் பிறக்கும் போதே பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் அப்படி நான் எடுக்க மாட்டேன். ஒரு குப்பை கிடங்குல போய் உட்காந்துட்டு மேலே போயிட்டு அங்கேருந்தெல்லாம் ஷார்ட் வச்சுருக்காங்க. நம்ம குப்பை மேலே ஏறி எல்லாம் போய் நான் எடுக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி வளர்ந்துடும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி எடுத்திருப்பாங்க அவங்கன்ட்டு. ஓகே, நானும் வந்து ரொம்ப சாதாரண ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் நமக்கு அங்கே வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் எடுக்கும்போது. இவங்களுக்கெல்லாம் எந்த ஃபெசிலிட்டி இல்லை. முதல் படம் பண்ணுறாங்க. தேங்காய் சீனிவாசன் பண்ணிருக்கீங்களா? நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பண்ணியிருக்கேன். பார்த்த ஞாபகம் இல்லையோ, நாகேஷ் சார் டைரக்ஷனில் தேங்காய் சீனிவாசன் சார் நடிப்பார். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் வந்து எப்படின்னா டைலாக் சொல்லிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் தான் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ஆனால் டப்பிங் அவரால் பண்ண தெரியாது சார். அவர் பார்த்து அவருடைய ஃபேஸை பார்த்து அவர் டப்பிங் அதுலேருந்து சவுண்டு வந்தால் கூட அதை ரிப்பீட் பண்ணவே முடியாது. பேப்பர் ஆக்சுவலாக அவர் டைலாக்லாம் எழுதி வச்சுருவாங்க. அந்த இடத்துல அவர் ஓ அப்படின்ற இடத்துலலாம் நோட் பண்ணிப்பார். நோட் பண்ணிட்டு இப்படி வச்சுப்பார். அங்கே படம் ஓடிட்டுருக்கோம், நம்ம குத்தணும் சார். அப்படி பண்ணால் தான் சார் பண்ணுவார். குத்தி காமி. ஆமாம், குத்தி காமிச்சா தான் அவர் பண்ணுவார். வாடா பஞ்ச் டைலாக். அடுத்தது வாடான்னு நிறுத்திடுவார். ஏன்னா அவர் அங்கே கோடு போட்டுருவார். இப்போ கோடு போட்டு நிறுத்திடுவார். மறுபடியும் எப்போ நம்ம அங்கே பார்க்கணும், எப்போ வந்த நல்லா குத்தணும், இந்த சவுண்டு சேர்த்து வரக்கூடாது, தொட்டா போதும், ரொம்ப குத்தாத அப்படின்னு செம்மையாக இருக்கும் எல்லாம். அது ஒரே ஒரு படம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நாகேஷ் சார் 12 படம் என் படத்தில் நடிச்சிருக்கேன். ஷோ சார்லாம் பழகிருக்கேன், நேராக பார்த்துருக்கேன், இப்போ உட்காந்துருக்கேன், அவரோட ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். பட்டு இப்போ படத்தில் நடிச்சது, என் படத்தில் நடிச்சது ஜெமினி கணேசன், நாகேஷ் சார், சிவாஜி சார், இவங்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்து வச்சது. நல்ல போலீஸ்னா ஏஆர்எஸ், கெட்ட போலீஸ்னா பொன்னம்பலம். அப்படி அவங்க மாற்றி வந்து பொன்னம்பலம் பயங்கர வில்லனாக இருக்கும்போது சார், அந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த நாட்டாமைக்கு வந்து ஒரு வில்லன் தேவைன்னும் போது ஏதாவது வேறு மாதிரி வேணுமே. ஏன்னா நான் வந்து விஜயகுமார் வில்லனாக இருந்தார், அவர் சேரன் பாண்டியனில் ஹீரோ மாதிரி ஆக்கியாச்சு. சரத்குமார் வில்லனாக இருந்தார், அவரை சேரன் பாண்டியன் புரியாத பகுதியிலெல்லாம் ஹீரோ ஆக்கியாச்சு. ஸோ வில்லனுங்களே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம படம் பண்ணோம். டேட்ஸ் வேறு எல்லாத்தையும் வாங்கியாச்சு, குஷ்பு மீனா அவங்ககிட்டலாம் வாங்கியாச்சு. ஒரு வில்லன், மெயின் வில்லன் வந்து தேவை. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னா அப்புறம் பார்த்தா
இந்த பொன்னம்பலம் வந்து அப்போ வில்லனா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கழுத்தெல்லாம் அப்படி ஆட்டுவான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். சரி இவகிட்ட வேற ஏதோ ஒரு வேலை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டு மீசை ஈசை அந்த இதெல்லாம் கெட்டப்பெல்லாம் பண்ண உடனே வேற மாதிரி கொண்டு வந்து உங்க படம் சூப்பர் ஃபாஸ்டா போறதுனால தான் நாட்டாமையை வந்து நாங்க நாட் ஆமைன்னு. இப்போ நீங்க என்கிட்ட சொல்றீங்க ஒரு நாள் நீ ரவிக்குமாரா இருந்து பார், உனக்கு தெரியும் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம். இப்ப நான் ரவிக்குமார், நீங்க வந்திருக்கிற ஒரு யங் ஹீரோ, நான் சொல்றது நீங்க அப்படியே பண்ணுவீங்களா? அதெல்லாம் அந்த காலம். எனக்கு தோணும், அதை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்படியே நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க. சார் எனக்கு ஒன்று தோணும் சார், அது சொல்லுவேன் சொல்லு. அந்த மாதிரி தைரியமான ஆளுங்க தான் இன்றைக்கி இருக்கிறவங்கலாம், அப்படி தான் இருக்கணும். ஸோ காலம் மாறி நினச்சேன் கையெல்லாம் கட்டின்னு இருக்கீங்க, வெறும் நீங்கள் சொல்லுவீங்களே டைட் க்ளோஸ்அப், அதுதான் இருக்கும் டைட் க்ளோஸ்அப். ஆனால் இப்போ வந்து தப்ப தப்ப ஓடி போக குறுக்க ஒரு கார் வந்துச்சு, இதை நீங்கள் முகத்திலே காட்டணும், பண்ண முடியும் உங்களுக்கு? ஏன் அதெல்லாம் பண்ண முடியும். ஸ்பாட்டுக்கு போனால் அது ஃபீல் பண்ணால் எதுவாக இருந்தாலும் வரும் சார், கண்டிப்பாக வரும். அது தவிர அந்த ஸ்பாட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா ஏய் சை உட்கார் சிவாஜி சொன்னாவே அங்கே பக்கத்தில் பின்னாடி சிவாஜி சார் இருக்கார், ரஜினி சார் இருக்கார், கமல் சார் இருக்காருன்னு நமக்கு தெரியக்கூடாது. நமக்கு இந்த ஸ்பாட்டில் இது வேணும், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் எவனா இருந்தான்னா அப்புறம் ரெண்டாவது வாட்டி இருந்தால் ஒரு முறை தான், முறையிலே அப்படி ஓடிடுவான், காஃபியே கொடுக்க மாட்டான். அவன் பாவம் சிவாஜி சார் காஃபி கொடுக்க வந்திருப்பான், அப்படி மறைச்சோன்னு அந்த சவுண்டே வராது, போயிடுவான். சொன்னாராம இப்படி சார் அது வந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கிரேட், அதனால. ஆனால் அதை விட்டு வெளியே வந்துட்டா நான் யாரை திட்டினேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் திட்டுறது இல்லையே, இந்த மாதிரி நிறைய பேர் திட்டிருக்கீங்க. ஒரு எவ்வளோ வாட்டி பேசுற நேரில் உன்னை திட்டுறது வச்சுலாம் நீ பேசக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, ஃபுல்லாக ஒருத்தரை திட்டிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு திட்டுறது எப்போன்னு தெரியாது, திட்டினா உங்களை. ஆமாம், அது நிஜமாக தெரியாது. சூப்பர் ரவி சார், உங்களுடைய நடிப்புக்கு 100 out of 100னா டைரக்ஷனுக்கு 200 out of 100 அப்படி தான் நான் போடுவேன். ஸோ விரைவிலே ஒரு டாப் கிளாஸ் ஃபுல் லெங்த் என்டர்டெய்னரை தயவு செய்து படைத்து எங்களுக்கு படையப்பா. மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. கேஎஸ்ஆர் வந்து இன்னும் ஒரு கலக்கலான்னு பார்த்தீங்க, இன்னும் நிறைய அக்கேஷன்ஸ் அவரோட பேசி சூப்பராக கொண்டாடுறதுக்கு மறுபடியும் சந்திக்கிறோம் வித் another equally interesting guest on your favorite சிரித்தாலே இனிக்கும்.